10ஆம் வகுப்பு மாணவி ப. பாவனா. நூல் விமர்சனம். நூலின் பெயர் தன்னம்பிக்கை கதைகள். நூலை எழுதியவர் சத்யா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முயற்சி திருவினையாக்கும். ஒரு காட்டில் ஒரு கழுகு வாழ்ந்து வந்துச்சான். அந்த கழுகுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா. அந்த கழுகு எப்போதும் கடவுளை நினைத்து தியானத்திலேயே இருக்குமா. ஒரு நாள் கடவுளை நினைத்து நம்ம தினமும் தியானத்தில் இருக்கோமே, இந்த விஷயம் கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிச்சுதான். உடனே வானத்தை பார்த்து, கடவுளே, நான் உங்களுக்காக தினமும் தியானத்தில் இருக்கேனே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுதான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. கடவுள் பதில் சொன்னாராம், கண்டிப்பாக தெரியும், நீ எனக்காக தியானம் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாராம். திரும்பியும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா. திரும்பியும் மறுநாள் காலையில், இன்னைக்கான உணவு எனக்கு கிடைக்குமா கடவுளே அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டுதான். கடவுள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரா. கடவுள் தான் நமக்கு உணவு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நம்ம எதுக்கு போய் இறை தேடணும், நம்ம திரும்பி தியானத்திலே இருப்போம் அப்படின்னு அது திரும்பி தியானத்துக்கே போயிடுச்சான். காலையிலிருந்து இரவு வரை இருந்ததான். அதுக்கு ரொம்ப கோபம், இன்ன வரை நமக்கு கடவுள் இறை அனுப்பவே இல்லை அப்படின்னு. உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. கடவுள் கேட்டாரா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே கழுகு சொன்னிச்சான், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க, நீங்கள் எனக்கு இறை அனுப்பவே இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். கடவுள் சொன்னாராம், உன்கிட்ட ஒரு சிறு முயற்சி கூட இல்லை, நான் உனக்கு கண்டிப்பாக உணவு கிடைக்கும்னு தான் சொன்னேன், நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். அப்பயும் நான் உனக்கு உணவு அனுப்பி வச்சேன், நீ பின்னாடி கூட திரும்பி பார்க்கல, பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாராம். இதுவும் பின்னாடி திரும்பி பார்த்துதான். பின்னாடி ஒரு தவளை இறந்து கிடந்துச்சான். நான் உனக்கு நீ எப்போ கேட்டியோ அப்பயே சாப்பாடு அனுப்பிட்டேன், நீ தான் திரும்பி கூட பார்க்கல, உன்கிட்ட ஒரு சிறு முயற்சி கூட இல்லை, அப்படின்னா நீ எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைவ, கடவுள் அனுப்பி வைப்பாரு அப்படின்னு ஒரு தைரியத்தில் நீ இருந்தினா நீ கடைசி வரைக்கும் பசியில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே கடவுளே செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை நம்மளே தேடி எடுத்துக்கணும். விடாமுயற்சி விஷரூப வெற்றி. நன்றி.